Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்டர்லி எக்ஸாமுக்காக எல்லாரும் தரவா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு செக்லிஸ்ட் ஒன்று சாப்டர் 1 to 5ல ஒரு 35 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த 35 2 மார்க் கொஷின்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துருங்க. இன்கேஸ் ஏதாவது இதில் சம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உடனடியாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கையோ அல்லது நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸையோ ஓப்பன் பண்ணி இந்த சம் எப்படி போகிறதுன்ட்டு ஒரு வாட்டி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருப்பேன். அதோடைய கீயும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் வீடியோஸில் கிடைக்கல அல்லது நோட்ஸில் கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற கொஷின் பேப்பரையும் கீயும் வச்சுக்கிட்டு கூட ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்னதான் புக்கில் எக்ஸசைஸ் வாரியாக சாப்டர் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஃபைனலாக இந்த 35 கொஷின்ஸையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸில் ஒரு 35 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னதான் 5 சாப்டர்ஸ் தரவ பார்த்துருந்தாலும் ஒரு வாட்டி இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது தெரியல அப்படின்னா இமீடியட்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த சம்மை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாமுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 70 சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரத்தில் இந்த சம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட எக்ஸாமுக்கு போங்க. இது குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு செக்லிஸ்ட், அவ்வளோதான். இது இம்பார்ட்டண்டா சார், இது மட்டும் படித்தா நான் பாஸ் ஆகிடுவேனா சார், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாம் எதுவுமே யோசனை பண்ண வேண்டாம். 70 கொஷின் நம்ம புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தானே. இந்த புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் மறைஞ்சிருக்கும். கொஷின் பேப்பர் பேட்டர்னை பார்க்கும்போது ரீகால் பண்ண முடியுதான்னு பார்க்கறதுக்காக இது ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு. இது முக்கியமான கொஷின்ஸ்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது எல்லாமே ஹேண்ட் பிக்டு கொஷின்ஸ். அதனால இமீடியட்டாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.